ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்னா என்ன? கமெண்ட் எதுக்காக பண்ணுவோம்? இதை விட்டுருங்க. நார்மலாக கமெண்ட்னா என்ன? சொல்லுவோம். என்ன புரியுதோ அதை சொல்லுங்கள். கமெண்ட்னா என்ன? ஒப்பீனியன். ஸோ நம்ம ஏதோ சொல்ல வரோம், ஏதோ சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? யூடியூப்பில் போனாலும் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ சம்பந்தமாக ஏதோ நம்ம சொல்கிறோம், நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அதானே. இப்போ ஒரு வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இப்போ கேரளாவிலே இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அதை பற்றி அந்த பொண்ணு பண்ணது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது நம்மளோட ஒப்பீனியன். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம எஸ்கியூஎல்ல என்ன கமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கொரி டைப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே கொரி தான். ஸோ செலக்ட் ஃப்ரம் கொரி பண்ணோம், அதுக்கப்புறம் ட்ரங்கேட்டு, ட்ராப்பு இதெல்லாம் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத ஒரு கமெண்ட் மூலயமா நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அது நம்ம டைப் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேரில் டிஸ்பிளே ஆகும், ஆனால் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ கமெண்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸுக்காக மட்டும் நம்ம டைப் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் கடைசியாக கொடுத்ததுலே நம்ம மேலே க்ரீன் கலர் டைப் பண்ணியிருந்தேன்னா, கடைசியாக ஒரு கொரி ஒன்று நான் டிஸ்பிளே பண்ணேன்னா அதில் 2 ஐஃபன் போட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருப்பேன். எதுக்காக டைப் பண்ணாத? அது கீழே உள்ளது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் மேலேயே கொடுத்துட்டேன். ட்ரங்கேட் கமாண்ட். ஸோ ட்ரங்கேட் எதை பண்ணுறோம்? ஸோ டேட்டா பேஸ், ட்ரங்கேட் டேட்டா பேஸ்னு கொடுத்துருந்தேன், ட்ரங்கேட் டேபிள்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ அப்போ அது கீழே டைப் பண்ணுறது எல்லாமே அது சம்மந்தமாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் கமெண்ட்டே கொடுக்குறது. கமெண்ட்டுங்கிறது இப்போ நம்மளை மாதிரி ஒரு டெவலப்பர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நமக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் அந்த கொரியில் எந்த வித எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுறதுனால அது கீழே நீங்கள் டைப் பண்ணுற கொரிக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது, எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம டைப் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நம்ம அந்த செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம், இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், எடுத்து வெளியே வேறு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த கொரியை பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல டெவலப்பர் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கமெண்ட்டை டைப் பண்ணி வச்சோம்னா பின்னாடி நமக்கு பின்னாடி வர்றவங்க அதை பார்த்து படித்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம வெறும் கொரியை மட்டும் டைப் பண்ணி வச்சோம்னா எதுக்கு அந்த கொரியை டைப் பண்ணுறோங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ நமக்கு புரியும், டைப் பண்ண நமக்கு புரியும், ஆனால் நம்ம கொரியை பார்க்குற மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ மற்றவங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ அதை தான் கமெண்ட் மூலியமாக பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கொரி டைப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், தடுக்கலாம். ஸோ 2 பர்பஸு தான். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று தேவையில்லாத கொரியை தடுக்கிறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ 2 விதமான கமெண்ட் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சிங்கிள் லைன் கமெண்ட். ஒரு லைனில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸோ செமிகோலனில் ஐஃபன். ஓகேவா? 2 ஐஃபன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணுற எல்லாமே கமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது மல்டிலைன் கமெண்ட். ஸோ மல்டிலைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், கமெண்ட் இந்த மாதிரி டைப் பண்ணியிருப்பேன், ஐஃபன் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே க்ரீன் கலராக தான் மாறும். ஸோ கமெண்ட்டோட கலர் வந்து க்ரீனாக இருக்கும். கீவேர்டு கலர் என்னவாக இருக்கும்? நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள ப்ளூவாக இருக்குமா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்குது. எரராக இருந்தால் ரெட்டில் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாமே ரெட்டில் வரும். ஒரு நேமோ இல்லை ஏபிசிடி A to Z எந்த இதை டைப் பண்ணிங்கனாலும் கீவேர்டு இல்லாத எந்த வேர்டாக இருந்தாலும் அது ரெட்டில் வரும். நீங்கள் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் மார்க் போட்டிங்கன்னா அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இது இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணுன்னு. ஸோ கமெண்ட் வந்து க்ரீனில் தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் 2 ஐஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுற எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் எந்த எஃபெக்டும் அடுத்து வரக்கூடிய கொரிக்கு இருக்காது.
ஸோ இதை டைப் பண்ணுறதுனால இந்த கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஆகுமா? நீங்கள் 2 லைனையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணால் கூட எந்த சேஞ்சஸும் இருக்காது அந்த கொரியில். ஓகேவா? நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருப்போம், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் கமெண்ட்டையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதோட அவுட்புட் தான் வருமே தவிர கமெண்ட்னால எந்த எஃபெக்டும் இருக்காது. அதே மாதிரி கமெண்ட்டை நீங்கள் ஒரு லைனில் தனித்தனியாக டைப் பண்ணலாம், அந்த லைனில் கூட டைப் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வேர் சிட்டி ஈக்குவல் டு பெர்லின். ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு சொல்ல வரேன் அப்படின்னா அதை நம்ம அதே லைனில் கூட டைப் பண்ணலாம். அந்த ஐபன் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் கமெண்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் கவனிங்க. அடுத்த மல்டிலைன் கமெண்ட். ஸோ நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷு, ஒரு ஆஸ்ட்ரிச், மறுபடியும் ஒரு ஆஸ்ட்ரிச், ஒரு ஸ்லாஷு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே எத்தனை லைன் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருசாக. ஸோ நமக்கு பின்னாடி வர்றவங்க ஒரு ஜூனியர் வராங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். ஸோ நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிலைன் கமெண்ட்டை டைப் பண்ணி அதில் நம்ம அந்த டீட்டெயிலை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க ஜஸ்ட்டு பார்த்தோன்னே கமெண்ட்டில் என்ன இருக்குன்றதை படித்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ நமக்கு பின்னாடி வர்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கமெண்ட்டே நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிலைன் கமெண்ட்டை இப்படி கொடுக்கணும். ஒரு ஸ்லாஷு, ஒரு ஆஸ்ட்ரிச்சு, அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோலாம் டைப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒரு லைனு கொரிக்குள்ளே கூட நீங்கள் டைப் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபுல் கொரி இல்லையா? அது செலக்ட் கஸ்டமர் நேம் கமா கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர்ஸுங்கிறது அவுட்புட்டு. அதுக்கு இடையில நான் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கேன். அப்போது இந்த கமெண்ட்னால எந்த எஃபெக்டும் இந்த கொரிக்கு இருக்காது, எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சிங்கிள் லைன் கமெண்ட்டு, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே சிங்கிள் லைன் கமெண்ட் டைப் பண்ணியிருக்கேன்னா இதுதான் சிங்கிள் லைன் கமெண்ட்டுங்கிறது. 2 ஐஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுறது எல்லாமே க்ரீனாக மாறிடும். ஸோ நான் புதுசாக கூட டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 2 ஐஃபன் போட்டுட்டு இப்போ நான் இதுக்கு கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ் அதான பண்ணியிருக்கேன். கீழே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கான கொரி தான் கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒரு யூஸுமே இல்லை. ஸோ வெறும் கமெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கொரியை ஃபுல்லாகவே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? ஸோ நீங்கள் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும், கமெண்ட்டு கூட சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஆகும். இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்தது இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். கமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மல்டிலைன் கமெண்ட்டாக கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ நான் கமெண்ட் 2 விதமாக யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு, இன்னொன்று தேவையில்லாத கொரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இதை எக்ஸிக்யூட்டே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். அது கீழே உள்ளது எல்லாமே கமெண்ட்டாக மாறிடுச்சா? இப்போ எனக்கு இதோட போதும், நான் இன்சர்ட் பண்ணுறதை மட்டும் நான் ப்ரிவென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் நம்ம மல்டிலைன் கமெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகாமல் வெறும் உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கும், அதாவது காலம் மட்டும்தான் இருக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. அதே நேரத்தில் தேவையில்லாத கொரிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மல்டிலைன் கமெண்ட். நீங்கள் இன்லைன்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சினாலும் கொடுத்துட்டு இன்லைனில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மல்டிலைன் தான் யூஸ் பண்ண முடியும், சிங்கிள் லைன் யூஸ் பண்ண முடியாது. DDL, ஸோ DDL தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ தெரியுதா? இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதில் இருக்குது. ஒரு கமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்போ நீங்கள் எப்பவும் போல் அவுட்புட் உனக்கு வரும்.
அந்த கமெண்ட்னால அந்த கொரிக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது இன்லைன் சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைன்லேயே நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கமெண்ட்டு. ஸோ கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கமெண்ட் கொடுக்கணும். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி செக் பண்ணுங்கள்.